ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈஸி அண்ட் டேஸ்டியான மட்டன் பிரியாணி தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு நான் ஒரு 1 kg மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மட்டனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை வந்து ஒரு குக்கரில் போட்டு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நான் விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், குக்கரில் மட்டன் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் வேகிறதுக்காக. இது கொஞ்சமாக இந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக தான் சேர்த்துறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிட்டு இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம மட்டன் வந்து வெந்துட்டுருக்கு. பாருங்கள், இன்னொரு பக்கம் வந்து ஒரு 5-6 வரமிளகாய் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து தண்ணியில் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கலாம். பாருங்கள், இது ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், மீடியம் சைஸு ஒரு 5 வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பட்டை லவங்கம் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், நல்லா பழுத்த ஒரு 5-6 தக்காளி எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லியும் எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த தக்காளி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கிறதுக்காக தான். பாருங்கள், எலுமிச்சம்பழம் 1 கட் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வேக வச்சு இல்லைங்களா வரமிளகா, இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், ஒரு பழுத்த தக்காளியும் சேர்த்துக்கிட்டோம். இதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், நம்ம மட்டனும் நல்லா வெந்துருச்சு. வாங்க இப்போ பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் வந்து ஒரு 200 ml போட்டிருக்கேன். நான் வந்து 1 kg ரைஸ் எடுத்திருக்கேன். 1 kg ரைஸ்க்கு வந்து 200 ml வந்து ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே பாருங்கள், ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. பட்டை லவங்கம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போவே வந்து வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போதும் அதில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து மசாலா சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக ஆகட்டும். அது வரைக்கும் பாருங்கள், நான் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன், ஊற வச்சுருக்கேன். நான் 1 kg அளவுக்கு வந்து அரிசி எடுத்திருக்கேன். அடிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நான் அடுப்பு ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததுக்கப்புறம் அரிசி போட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பக்கத்துலேயே நம்ம வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு. இன்னும் இது வந்து நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது நான் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் தான் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்திருக்கேன் அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம். இப்போ நம்ம பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வரமிளகாயும் தக்காளியும், அதையும் இப்போ இதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், பேஸ்ட்டு சேர்த்து வச்சு இதுவும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வரமிளகாயும் சேர்த்து
பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கோம். அதனால் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் வந்து மசாலாவில் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மட்டன் பாயில் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது லெமன் கட் பண்ணி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை மட்டும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ உப்பு வந்து டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க. காரமும் உங்களுக்கு தேவையான அளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது கொத்தமல்லி புதினா வந்து நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் இது வந்து குக்கர் மூடி வெறும் ஒரே ஒரு விசிலுக்கு மட்டும்தான் வந்து மூடி வைக்க போகிறேன். விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், குக்கர் மூடி ஒரு விசில் வர வரைக்கும் வெயிட். கறி ஆல்ரெடி வெந்துருச்சு, மறுபடியும் எதுக்கு குக்கரில் நீங்கள் மூடி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். ஏன்னா வந்து நம்ம மசாலாவில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் வந்து அதில் கறியில் வந்து இறங்கணும். அதுக்காக மட்டும்தான் வந்து நான் ஒரு விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணி நல்லா பொங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரைஸ் போட்டாச்சு. ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ரொம்ப வேக வச்சிடாதீங்க, அரிசி வந்து குழஞ்சிடும். அப்புறம் வந்து நல்லா உதிரியாக நல்லா வராது. அதனால் வந்து ஒரு ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் விட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், அரிசி பாயில் ஆகிட்டுருக்கு. இதில் நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் கலருக்காக நான் சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக பாருங்கள், நம்ம ஒரு விசில் விட்டு குக்கர் இறக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நம்ம மசாலாவை நம்ம பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டோம். இப்போ இதில் வந்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், தம் போடுறதுக்காக நான் தவா வச்சு தான் வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம பாத்திரத்தை வச்சிடலாம். பாருங்கள், நம்ம ரைஸும் வந்து நல்லா ஆஃப் பாயில் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், ரைஸ் வடித்தாச்சு. இப்போ இதில் வந்து மசாலாவில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், அரிசி போட்டாச்சு. இதை அப்படியே வந்து பரப்பி விட்டுடலாம். இதை நான் வந்து சிம்மில் வச்சிடறேன். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட போகிறேன். இப்போ நான் தம்முக்கு விட்டு போகிறேன். நம்ம ரைஸ் வந்து தம் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், தம் விட்டு ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எப்படி ரைஸ் வந்து உதிரியாக வந்திருக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இது திருப்பி விட்டுடலாம் மசாலா. பாருங்கள், 95% நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 5% தான். ஒரு 5 நிமிஷம் இதை வந்து மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மட்டன் பிரியாணி எப்படி ரெடி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம டேஸ்டியான மட்டன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.